உங்கள் விஜய். ஹோட்டல் பில்லு. ஏன் நான் கொஞ்சம் உள்ள வரலாமா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை கொண்டு போட்டுடலாம் போல இருக்கியா? உன்ன உன்ன என்னாச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேக்குறியா? நீங்க தான் சார் ரேவதிக்கு தகுதியானவர், பண்பானவர், படிச்சவர், அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொன்னீங்கய்யா. கடைசியில அவன் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டீல. என்ன அடிச்சு அவமானப்படுத்தி. சாரிங்க. நீ கூட பரவாயில்லையா, ஆனா அந்த ரேவதி பண்ணதுதான் என்னால ஏத்துக்கவே முடியலையா. அவங்க என்ன பண்ணாங்க? நடிக்காதடா, உனக்கு தெரியாது? ஏங்க சத்தியமா தெரியாதுங்க. எந்திரிச்சு பார்க்குறேன், அவங்கள காணோம். சொல்லுங்க என்னாச்சு? அப்படி என்னதான்டா இருக்கு உன்கிட்ட? என் கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்ன இருக்கு? ரேவதி என் கிட்ட வந்து சொல்றா, தைரியமா வேற சொல்றா, அவளுக்கு ஒன்னதாயா பிடிச்சிருக்கான். அவ என்கிட்ட பேசணும்னு சொன்னப்போ எவ்வளவு ஆசையா தெரியுமா கிளம்பி போனேன். என் கூட வாழ சம்மதம் சொல்ல போறேன்னு நினைச்சிட்டு தாயா போனேன். ஆனா அவ ஒன்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாயா. அவளுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கான். ஏன்? உனக்கே சந்தேகமா இருக்குல்ல? இருக்குல்ல? இருக்கா இல்லையா? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நானும் இதேதான் கேட்டேன். அவட போய் உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு ரேவதின்னு கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாவ? சில விஷயத்தை உணரத்தான் முடியுமா, விளக்க முடியாதான். இன்னும் 100 வருஷம் உன்னை காதலிச்ச மாதிரி பேசுறா. நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன், நல்லா தெரியும் அவளுக்கு. எத்தனையோ தடவை என்ன கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. அதெல்லாம் என்னன்னு கேப்பனா இல்லையா? சொல்லு, கேப்பனா இல்லையா? கேப்பீங்க. கேட்டதுக்கு அவன் என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன தெரியுமா? விஜயகாந்துக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தையை சொல்றான். சாரி, ஐ அம் வெரி சாரின்னு சொல்றான். எப்படி இருக்கும் எனக்கு? அதெல்லாம் அவன் சொன்னது உண்மைதானா? ஆனா அதெல்லாம் உணர்ந்து உள்ளத்திலிருந்து சொல்லலையா. ஒன்ன கட்டிக்கிறேன்னு சொல்றா பாத்தியா, அதுதான் மனசார ஃபீல் பண்ணி சொல்றதா. She is in deeply madly love with you ன்னு சொல்றா. இங்கிலீஷ் புரியுதா இல்ல தமிழ்ல சொல்லணுமா? புரியுது. என்னென்னமோ சொல்றாயா. அவ மனசு நினைவு பூரா நீதான் இருக்கியாமே. உன்னை விட்டு ஒரு நிமிஷம் தள்ளி இருந்தா கூட தவிப்பா இருக்கான். உன் போன் வரலனா அப்படியே பைத்தியமே பிடிச்சிருதாமே. நீ ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா துடியா துடிச்சு போயிடறாளாம். என்னையா அது? எப்படியா நடந்துச்சதெல்லாம்? என்னவோ புதுசா காதலிக்கிற சின்ன பசங்க மாதிரி சொல்றா. உன்ன மாதிரி ஒரு நல்லவன் கிடையாதான், அன்பானவன் கிடையாதான், பாசக்காரனா, உண்மையானவனா, நேர்மையானவனாமே. உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி மிஸ் பண்றதுன்னு தெரியல. எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. உன்னை மிஸ் பண்றதுக்கு பதிலா செத்துருவாளாம். எப்படி இருக்கு எனக்கு? புரியலையா எனக்கு? நீ அவ வாழ்க்கைய போட்டு தள்ளனவன். உன்னை போனா போதுன்னு ஏத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. ஆனா உன்னை காதலிச்சு எப்படியா ஏத்துக்க முடியும்? எப்படியா உன்னை போய் அவளால காதலிக்க முடியுது? சை, எனக்கு புரியவே இல்லையா.
உன்னை நல்லவன் வல்லவன் சொன்னதை கூட நான் ஏத்துக்கிறேன், அத கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா உன்னை போய் அழகேன்னு சொல்றா பாரு, அதத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. உன்ன மாதிரி ஒரு அழகனா பார்த்ததே இல்லைன்னு சொல்றா. உன் குரலை கேட்டா அப்படியே மெய்சில் இருக்குதாமே. நீ அவளோட முறமாமனா, உனக்கு தான் உரிமை வேற இருக்கா. போதியா, நீங்களே ஒன்னா வாழ்ந்து தொலைங்க, எனக்கு வேணாம். தினேஷ், கட்டாயத்துக்காக உன் கூட வாழ்றேன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருக்க மாட்டேன். ஆனா காதல்ல கண்மூடித்தனமா பேசுறவள நான் என்ன பண்றது? அவ உன்னைத்தான் விரும்புறா, உன்னை மட்டும்தான் காதலிக்கிறா, உன் கூட தான் ஆயுசு பூரா இருப்பா. என்னையா இதெல்லாம் புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? புதுசாதியா இருக்கு. என்கிட்டயே இவ்வளவு சொன்னவ உன்கிட்ட எவ்வளவு சொல்லிருப்பா, எப்படி சொல்லிருப்பா? என்கிட்ட அவங்க எதுவும் சொன்னதே இல்லை. சும்மா விடாதயா நீ. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அவையே இதெல்லாம் என்கிட்ட சொன்னா தெரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன? இல்ல, அவகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கான பதில அவங்க உங்க மூலியமா சொல்ல வச்சிருக்காங்க. என்னவோ போ, அவளுக்கு ஒரு கும்பிடு உனக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பை. ஏங்க, எங்க இருக்கீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நீ பெரிய இவனா? சாமி நம்பிக்கைலாம் இல்லையா? யார் சொன்னது? இருக்கே. அப்புறம் ஏன் கோயிலுக்குள்ள வரல? எதுக்கு தேவையில்லாம சாமியை டிஸ்டர்ப் பண்ணணும் தான். புரியல. கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரேன். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா நீ? கஷ்டம் வரும்போது தான் கடவுளுடைய அருமை தெரியும். கஷ்டம் வந்தப்போ தான் கடவுளால் கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் கடவுளே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் மனுஷனுக்கு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அவனுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அவன் தான் காரணம். ஆண்டவனே நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. அதனால தான் கடவுளை நான் அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ஃபிலோசஃபி? உண்மை. அப்போ நீ திருநீர் பூசிக்க மாட்டேன்? நான் அப்படி சொல்லவே இல்லையே. நானே பூசி விடுறேன். எதுக்கு சிரிக்கிற? இதே மாதிரி இதுக்கு முன்னால் நடந்திருக்கு, அதனால தான். யாரு? ஆண்டாளா? விடு. உண்மை சொல்லு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் பிரிஞ்சீங்க? இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அட சொல்லுப்பா, ரொம்ப தான் பிகு பண்ற. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஏன் ஆண்டாள் இப்படிதான் பக்கத்துல உட்காந்துருப்பாளா? உன்னை டென்ஷன் ஆக்குறதுக்கெல்லாம் கேட்கலப்பா, சீரியஸா தான் கேக்குறேன். அதை விட என் கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? உனக்கும் ஆண்டாளுக்கும் நடுவுல என்ன நடந்துச்சு? எல்லா உறவுக்கும் அடிப்படை நம்பிக்கை. ஒருத்தர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் அந்த உறவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்கு அடையாளம். நம்பிக்கை உடஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு. என்ன நடந்துச்சு? ஆண்டாளுக்கு என் மேலே இருந்த நம்பிக்கை உடஞ்சிருச்சு. யார்கிட்ட வேணால் நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணலாம், ஆனால் கட்டின பொண்டாட்டிக்கிட்டே நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிலைமை வரவே கூடாது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு ஆண்டாள் நம்பினா என்னை வெறுத்தா. நான் நல்லவன்ற உண்மை கடைசி அவளுக்கு தெரிஞ்சது. அவ அப்ப நம்பினாளா? மன்னிப்பு கேட்டாளா? ஆமாம். அப்புறம் என்ன? எனக்கு ஆண்டாள் மேலே இருந்த நம்பிக்கை அப்போ போயிடுச்சு. என்ன பேசுற நீ? என்ன அவள் எப்போ நம்பி இருக்கணுமோ அப்போ நம்பலை.
அதுக்கப்புறமா அவளோட காதல் உண்மையானதுன்னு நானும் நம்பலை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப அநியாயம்ப்பா இது. வேற ஏதாவது பேசலாமா? தப்பு பண்ணவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரலாம்ல. இது தப்பு இல்லை. அப்புறம் நீ பாரு, சில விஷயங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது. அழகர், நீ நிஜமாவே அவளை காதலிச்சிருந்தா அவளை மன்னிச்சிருப்ப. உன் காதல் வீக், அதான் பிரிஞ்சிட்ட. சரி, அப்படியே இருக்கட்டும். அப்போ கூட பிரிஞ்சது சரிதானே? போயா, சரியான போங்கு நீ. சிரிக்காத. ஒழுங்கா போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ற வழிய பாரு. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அப்போ டைவர்ஸ்னு முடிவே பண்ணிட்ட. ஆமாம். சரி, நல்லதுதான். யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. உன்ன மாதிரி ஒருத்தனோட வாழ்றது ரொம்ப கஷ்டமப்பா. அப்படியா? ஆமா. நிஜமாவா? ஆமா. அப்புறம் எதுக்கு நீ ஆசைப்படுற? யார் ஆசைப்பட்டாங்க? நீதான். யார பார்த்து? ரொம்ப தான் நினைப்பு உனக்கு. எனக்கு உன் மேல ஒரு இதுவும் கிடையாது, புரிஞ்சுதா? இல்லைன்னா நல்ல விஷயம்தான். கிடையாதுன்னு சொல்றேன்ல. நடுவில் பேச்சு மாறக்கூடாது. சான்ஸே இல்ல. வெரி குட். இதைத்தான் நானும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட நாம் எப்பவும் சேர்ந்துருக்கணுன்றதான் என்னோட ஆசை. அதனால் தயவு செஞ்சு லவ்வுக்குன்னு எதுவும் சொல்லிடாத. அது மட்டும் போதும். வரட்டா? இவன் என்ன சொல்லிட்டு போறான் புரியலையே. டெல்லி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வரமாட்டேன்னு சொன்ன, திடீர்னு வந்து நிக்கிற. போடா. என்னங்க என்னங்க? போ. ஏங்க, நான் உன்னை என்ன? கொல்லாம விட மாட்டேன். போ. ஏங்க, என்கிட்ட பேசாத, பேசாத, சொன்ன போ. ஏய், என்ன பண்ற? இல்ல புடவை கசங்கி இருந்துச்சு. இன்டர்வியூ கட்ட வேண்டிய புடவை இல்ல, பெர்ஃபெக்டா இருக்கட்டுமேட்டு. அது தெரியுது. ஏன் புடவையை நீயே அயன் பண்ற? ஏங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு? பொண்டாட்டி புடவைய புருஷன் அயன் பண்றது நல்லாவா இருக்கு? புரியுது. உன் கேள்வி நியாயம்தான். என் முடிவை நாளைக்கு சொல்லலாமா? உன் எல்லா கேள்விக்கும் பதில் என்னன்னு நான் நாளைக்கு சொல்றேன். அப்படி என்னதாண்டா இருக்கு உன்கிட்ட? என்கிட்ட இல்லாதது உன்கிட்ட என்ன இருக்கு? அதெல்லாம் அவன் சொன்னது உண்மைதானா? ஆனா அதெல்லாம் உணர்ந்து உள்ளத்திலிருந்து சொல்லலையா? உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்றா பாத்தியா? அதுதான் மனசார ஃபீல் பண்ணி சொல்றதா. She is in deeply madly love with you ன்னு சொல்றா. உன்ன மாதிரி ஒருத்தனை எப்படி மிஸ் பண்றதுன்னு தெரியல, எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறா. சக்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன இது, சின்ன குழந்தை மாதிரி? இல்லைங்க, சாரி. இந்தா. நான் அழக்கூடாதுன்னு தாங்க நினைச்சேன். ஆனால் அழுக வந்துருச்சு. நீ சந்தோஷமா என்ன பார்க்க வருவேன்னு நினைச்சேன். நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன், ஆனாலும் அழுக வருது. சாதாரண சந்தோஷமா இருந்தா சிரிப்பு வரும். இவ்வளவு பெரிய சந்தோஷம் என்னால முடியலங்க. அதான். சக்தி, என்ன இது? இல்லைங்க, ஒவ்வொரு நிமிஷமும் இதுக்கு நான் தகுதியானவனாண்டு என் மனசு கேள்வி கேட்குது. பதில் சொல்லு உன் மனசுகிட்ட. என்னை விட இதுக்கு தகுதியான ஆள் வேற யாருமே இல்லைன்னு சொல்லு. அதை நான் சொன்னேன்னு சொல்லு. எப்படி முடியுது உங்களால? என்ன? நான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்.
என்ன போய் எப்படிங்க எப்படிங்க? எவ்வளோ பேர் விழுந்து விழுந்து காதலிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளில் ஒருத்தர் உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. சீக்கிரமே அந்த உறவை முறிச்சுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் நம்ம உறவு ரொம்ப வித்தியாசமானது. பிடிக்காத கல்யாணத்தில் ஆரம்பிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது காதலாக மாறி இருக்கு. அதான் வித்தியாசம். நேற்று நீ முடிவு என்னன்னு கேட்டதும் இன்னைக்கு பதில் சொல்லியே ஆகணுமேனு ராத்திரியெல்லாம் யோசிச்சு காலையில் எடுத்த முடிவில் இது. ரொம்ப நாளா நிறைய விஷயங்களை யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது. எனக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா நான் மாறி இருக்கேன் சக்தி. நீதான் வேணும்னு நான் எப்பவும் முடிவெடுத்துட்டேன். ஆனா அந்த முடிவை நான் உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தினேஷ் கிட்ட அவனுக்கும் எனக்கும் சரியா வராதுன்னு நான் சொல்லியே ஆகணும். அதுதான் நியாயம் நினைச்சேன். அதான் லேட்டு. என் வாழ்க்கையில இருந்து அவனை அனுப்பின பிறகுதான் உன்கிட்ட சம்மதம் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீதான் வேணும்னு நான் எப்பவும் முடிவெடுத்துட்டேன். ஆனா அந்த முடிவை நான் உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தினேஷ் கிட்ட அவனுக்கும் எனக்கும் சரியா வராதுன்னு நான் சொல்லியே ஆகணும். அதுதான் நியாயம் நினைச்சேன். அதான் லேட்டு. என் வாழ்க்கையில இருந்து அவனை அனுப்பின பிறகுதான் உன்கிட்ட சம்மதம் சொல்லணும்னு நினைச்சேன். அவன்கிட்ட அதை சொல்றதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. தினேஷ் மேல எப்பவுமே எனக்கு காதல் இருந்ததில்ல. அவன் எனக்கு பிடிக்கும். அவன் ரொம்ப நல்லவன். எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான். அவன் எனக்காக காத்திருந்திருக்கான். ஆனா இதெல்லாம் காதல் இல்லைங்கிறது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. உன்னோட நான் உணர்ந்த அந்த உணர்வு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு பேர் தான் சக்தி, காதல். உன்ன மாதிரி ஒருத்தனும் என்ன மாதிரி ஒருத்தையும் சேர முடியும்னா அது காதல்ல மட்டும்தான் சாத்தியம் சக்தி. ரொம்ப பேசுறேனோ எனக்கு சரியா சொல்ல வரல. அதனால தான் ஏதேதோ வளர்றேன். இல்லைங்க, ப்ளீஸ் பேசுங்க. இப்போ நான் என்ன பேசணும்? உங்கள் வாயால் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, என் மேலே காதல்னு சொல்கிறீங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே இந்த சந்தோஷத்தில் என் உசுறு போயிடாதான்னு. ஏய் வாய மூடு. நீங்கள் பேசுங்க. என்ன பேசணும்? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். சக்தி, ம், என் மேல கோவம் இல்லையே? எதுக்கு? உன்னை வார்த்தையால வறுத்தெடுத்திருக்கேன், ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன். கோவம் இல்லையா? இல்லை, ஏன்? என் வாழ்க்கையை சரி பண்ண ஒரு டீச்சராக தான் உங்களை பார்க்குறேன். ஸ்கூலில் வாத்தியார் அடிக்கிறப்ப பசங்களுக்கு அவங்க மேலே கோவம் வரும், ஆத்திரம் வரும். ஆனால் பாஸ் ஆகி போகிறப்ப தான் அந்த வாத்தியாரோட அருமையாக அவங்களுக்கு புரியும். உங்கள் மேலே அப்போ கோபம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த கோவமே மரியாதையாக மாறிடுச்சு. அழகா பேசுற. அழகாக பேசலை, அழகான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன், அவ்வளோதான். சக்தி, என்னங்க? ஒன்றும் இல்லை. என் கூட குப்பை கொட்ட முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா சக்தி? என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? காலம் பூரா உங்களோட குப்பை கொட்ட தயாருங்கிறியா? ஆமாங்க. சக்தி, உன் மேல எனக்கு இருக்கிறதுக்கு பேரு நன்றியோ கடமையோ தாலி சென்டிமெண்ட்டோ கிடையாது. அதையெல்லாம் தாண்டி வேற ஒரு விஷயம் அது. தேங்க்ஸுங்க. உனக்கு நான் ஓகே தானே? ரொம்ப அதிகங்க. சக்தி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கும். அதாவது சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அத புரியுது.